தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கஞ்சா விற்பனை தொடர்பாக பள்ளி மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் மனோஜ் என்ற இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரங்கசாமி. விவரங்கள் என்ன? வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சங்கரலிங்கபுரம் தெருவைச் சேர்ந்த திருப்பதி மகன் மனோஜ்குமார் நேற்று இரவு அப்பகுதியில் நண்பர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென ஹெல்மெட் அணிந்த பைக்கில் இருந்த மர்ம கும்பல் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றது. காயமடைந்தவரை கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனை சிகிச்சைக்கு ஏற்பட்டு மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனை கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இன்று காலையில் உயிரிழந்தார். இது குறித்து கிழக்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தினர். கொலை செய்யப்பட்ட மனோஜ் நண்பர்கள் சிலர் பள்ளியில் படித்து வருவதாக கூறப்படுகிறது. அந்த தனியார் பள்ளியில் கஞ்சா விற்பனை செய்வது தொடர்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பே 2 மாணவர்களுக்கு பிரிவுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டு முதலாக உருவாகியுள்ளது. இதில் ஒரு சில மாணவர்கள் பள்ளி நிர்வாகம் டிசியை கொடுத்து பள்ளியிலிருந்து நீக்கியுள்ளது. இந்த நிலையில் நாங்கள் நீக்கப்பட்டதற்கு மற்றொரு பிரிவு மாணவர்கள் தான் காரணம் என்று கூறி இரு தரப்பினர்களை அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் தான் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்ட மாணவர்கள் சிலர் தங்களை பற்றி பள்ளி நிர்வாகத்துடன் கூடிய மற்றொரு பிரிவு மாணவரை தாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நேற்று இரவு வந்துள்ளனர். அந்த மாணவர்கள் இவர்களை பார்த்து தப்பிச் சென்றுள்ள நிலையில் அவர் கூட இருந்த மனோஜ்குமார் என்ற இளைஞர் கீழே விழுந்த போது அவர் சரமாரியாக வெட்டி கொலை செய்து தப்பிவிட்டது விசாரணை தெரிந்தது. மேலும் கோவில்பட்டி பகுதியில் கஞ்சா விற்பனை அதிகமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்து பலமுறை புகார் அறிவித்தும் கோவில்பட்டி காவல்துறை அதிகாரி எவ்வித நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக அந்த பகுதியில் குற்றம் சாட்டி வருகின்றன. மேலும் போலீஸ் தரப்புல ஏற்கனவே 4 பேரை கைது செய்துள்ளோம். மேலும் 2 பேர் கைது செய்தால்தான் முழுமையான விவரங்கள், அதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ள பிரச்சனையா கஞ்சா பிரச்சனையா என்பது முழுமையான விவரம் தெரிய வரும் என்று போலீஸ் தரப்பில் கூறப்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.